So a ray of light traveling in the direction. நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் வெக்டார் ஃபார்ம் பத்தி எல்லாம் நடத்தினேன்னா சரி, அதாவது ஐ கமா ஜே ஒரு பாயிண்ட் இப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம அதை ரெப்ரசென்ட் முடியும்னு சொன்னேன். புரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து ஒரு 2 மீட்டர், அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 3 மீட்டருக்குன்னு வச்சுங்களேன். இது 1, இது 2, இது 3 மீட்டர். ஸோ இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணோம்னா நம்ம இங்கிருந்து ஒரு லைனை போடலாம்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஸோ போட்டுட்டு இது என்ன பண்ணலாம், நம்ம நினைச்சா 2,3ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னு எப்படி எழுதலாம், இது எக்ஸ் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு இது ஐ கேப் ஒன்று வைப்பேன். இது ஒய் டைரக்ஷன், கிராஃப்லேயே இது ஒய், இதனுடைய டைரக்ஷனுக்காக நான் ஜே கேப். இது ஒரு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது. ஒய்ங்கிறது அந்த ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது, ஜே டைரக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அது புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போக வந்துக்கும். இப்போ 2,3ன்னு இருக்கு. அப்போ 2ங்கிறது எக்ஸ் டைரக்ஷன். அப்போ 2x எழுதாம இது எப்படி எழுதணும் கேட்டீங்கன்னா, ஐ டைரக்ஷன்ல எக்ஸோட 2iன்னு போடுவோம். கேட்டுங்களா? பிளஸ் வந்து பிளஸ் 3jன்னு போடுவோம். அப்போ இந்த பொசிஷன் வெக்டார் வந்து எங்க என்ன டைரக்ஷன்ல இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? இந்த டைரக்ஷன்ல இருக்கு இந்த பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இது குவாட்ரண்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் அதனுடைய 4 குவாட்ரண்ட் போட்டாச்சு. ரைட், ஸோ இது வந்து பிளஸ் எக்ஸ், இது வந்து மைனஸ் எக்ஸ், இது பிளஸ் ஒய், இது மைனஸ் ஒய். சரிங்களா? ரைட், இப்போ அவங்க பாருங்க ஒரு ரே கொடுத்துருக்காங்களா, அந்த ரேவுடைய டைரக்ஷன் பாருங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனண்ட்ல எழுதியிருக்கிறாங்க. ரைட், அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க. உள்ள வந்தது எப்படி வந்திருக்காமா, 1/2 ஐ கேப் பிளஸ் √3/2 ஜே கேப், இப்படி எழுதிடலாமா? இந்த 1/2ங்கிற டேமை நான் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ ஐ டைரக்ஷன்ல 1/2வும் ஜே டைரக்ஷன்ல √3/2ன்னு வர்ற மாதிரி இருக்கு. அப்போ ஐ டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல என்ன பண்ணணும், ஒரு ஆஃப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆஃப்னு போட்டுக்கிறேன். இது அதே மாதிரி 1/4 இப்படி தான் இருக்கலாம். இது 3/4, இது 1 அப்படி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, √3/2ன்னு இருக்கு. புரியுங்களா? இது அதே மாதிரி எங்காவது ஒரு பக்கம் இப்படி போட்டு எதாவது பக்கம் ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். √3/2 அப்படிங்கிறது எனக்கு இங்க இருக்கு. அப்போ எக்ஸ்ல வந்து 1/2ங்கிற டிஸ்டன்ஸ்ல இது இருக்கணும். ஸோ √3/2. அப்போ இந்த நேர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் எங்க மீட் ஆகுதோ அப்போ அந்த டைரக்ஷன் இருக்கும். அப்போ எனக்கு என்ன இருக்கும், ரே வந்து இப்போ இந்த இது ஆரிஜின். அப்போ இது வந்து என்ன, இது வந்து என்னது 1/2, √3/2 அதான் இங்க எழுதியிருக்காங்க. அப்போ இதையும் நான் கனெக்ட் பண்ணணும். அப்போ ரே வந்து இப்படி விழுந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது வந்து நீங்க ஒரு பிளேன் மிரர் இங்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க நினைக்கீங்க ஒரு பிளேன் மிரர் இங்க இருந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த நேரம் எனக்கு என்ன இருக்குது, ஒரு பிளேன் மிரர் இருந்திருக்கு. மிரர் சரி, இப்போ நமக்கே தெரியும் உள்ள வந்த ரே இது இதனுடைய நார்மலு இப்படி போகுது. நார்மல் என் கேப் இருக்கும். அப்போ என்ன ஆங்கிள் வந்ததோ அதே ஆங்கிள் வெளியே போகுது. கேட்டுங்களா? அப்போ பாருங்க, எக்ஸ் குவாட்ரண்ட் பிளஸ்லயே இருக்குது. புரியுதுங்களா? எக்ஸோட குவாட்ரண்ட், ஏன்னா இப்படி வந்ததுனா தான் இது மைனஸ் குவாட்ரண்ட். ஸோ இதுக்குள்ள பாருங்க இது பிளஸ் குவாட்ரண்ட்லயே இருக்கு. ஆனா ஒய் பாருங்க, ஒய் வந்து பாருங்க மேல இருந்தா பாசிட்டிவ் குவாட்ரண்ட் கேட்டுங்களா? பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ கீழே வந்து என்னது எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்போ இது எழுதியில் எப்படி எழுதுவாங்க அவங்க, எக்ஸ்ல 1/2 அப்படியே இருக்கு பாருங்க, இதே 1/2 கீழே வந்திருக்கு. ஆனா ஒய்ல வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, மைனஸ் √3/2ன்னு வந்திருக்கும். ஏன்னா ஒய்எக்ஸ் கீழே போயிடுச்சு. அப்போ எப்படி எழுதிருப்பாங்க, 1/2 ஐ கேப் மைனஸ் √3/2 ஜே கேப்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் டிராவல்ஸ் அலாங் த டைரக்ஷன் 1/2 ஐ கேப் மைனஸ், இந்த மைனஸ் சைன் முக்கியம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரே வர்ற டைரக்ஷனை வெக்டார் நோட்டேஷன் வச்சு சொல்லிட்டாங்க. அப்போ வெக்டார் நோட்டேஷன் வச்சு நானும் எழுதிட்டேன். இப்போ அவங்க கேட்குற ஆங்கிள் என்னது, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா எது கேட்குறாங்க, இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். கேட்டுங்களா? ஐ. இது எனக்கு என்னது, ஆர். ஆஸ் பர் ரூல் பிரகாரம் ஐ ஈக்குவல் டு ஆர்.
லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் பிரகாரம் I ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்படி நேரம் இப்படி உள்ள வருது. ஸோ இது வெளியே போயிடுச்சு. ஸோ 1/2 √3/2 அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு பாருங்க, இந்த ஆங்கிள் தான் கேட்குறாங்க. இன்சிடென்ட் ஆங்கிள் என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கேட்குறாங்க. ஸோ அப்போ இது ஒரு ட்ரையாங்கிளா நீங்க எடுத்துக்க முடியும். இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஆப்போசிட் சைடு வந்து எனக்கு வேல்யூ என்ன வருது? √3/2. புரியுதுங்களா? பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் இருந்தது √3/2. சரியா? அப்ப இதனுடைய வேல்யூ எனக்கு என்னது? √3/2. அதே மாதிரி 1/2. இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு 1/2. இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது? 1/2. அப்ப √3/2. இது அட்ஜசன்ட் சைடுல 1/2 இருக்கு. அப்ப இது எனக்கு தீட்டா. இதுதான் ஆங்கிள் கேட்கறாங்க, தீட்டா. அப்ப தீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் நீங்க? tan தீட்டான்னு என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு பேர். கேட்டுங்களா? அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் எனக்கு என்ன இருக்குது? √3/2 இருக்கு. இங்க √3 வரும். ஓ, வரும். ஆமாங்க சார், √3 மட்டும் வரும். ரைட். அப்போ தீட்டா ஈக்குவல் டு சிம்பிளா எனக்கு என்ன விழுகுது? tan தீட்டா ஈக்குவல் டு √3. அப்போ √3 எங்க வரும்னு பார்க்கணும். அப்ப நேத்து அன்னைக்கு ஒரு டேபிள் போட்டு படிச்சுட்டு இருந்தோமா? பாருங்க, இங்க போட்டோமா? ஸோ சைனுக்குன்னு எப்படி வரும்? காசுக்குன்னு எப்படி எழுதுவோம்? ஒரு டேபிள் போட்டோம் இல்லைங்களா? இந்த டேபிள்ல சார் ஆன்சர் 60 தானேங்க சார்? ஏன் 60 தானேங்க? அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த டேபிள்ல வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணாம வச்சிருக்கோம். tan தீட்டா. ஸோ tan தீட்டா எனக்கு என்ன அர்த்தம்? ஒன்னு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா sin தீட்டா பை cos தீட்டான்னு இருக்கு. கேட்டுங்களா? அப்ப tan தீட்டா பாருங்க, இது டிவைடட் பை இது. கேட்டுங்களா? ரைட். sin தீட்டா பை cos தீட்டா. ஆல்ரெடி sin தீட்டாவுக்கு நீங்க வேல்யூ எழுதி வச்சிருக்கீங்க என்ன வந்ததுன்னு. அப்ப tan தீட்டாக்கு வந்து sin தீட்டா பை cos தீட்டா. அப்ப 0/1 எனக்கு என்ன ஆகும்? 0/1 0. 1/0 என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி. ரைட். அப்போ 1/√2 1/√2 ரெண்டு பக்கம் 1/√2 இருக்கு. அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். பாருங்க, √3/2 1/2 இங்க வந்திருக்கா? நான் போட்ட மாதிரி இங்க வந்திருக்கு பாருங்க, √3/2 1/2. அப்ப இந்த எனக்கு ஆன்சர் என்ன வருது? டிவைட் பண்ணீங்கன்னா √3. அப்ப இது அதே மாதிரி போட்டா எனக்கு என்ன வருது? இது டிவைட் பை இது போட்டீங்கன்னா 1/√3 வந்துருமா? அப்ப எனக்கு வேல்யூ வந்து √3 வந்திருக்குது. இந்த √3க்கு கரஸ்பாண்டிங்கான ஆங்கிள் போய் பார்த்தா எனக்கு என்ன இருக்குது? 60 டிகிரின்னு இருக்குது. இதெல்லாம் டிகிரி. கேட்டுங்களா? இதெல்லாம் எனக்கு என்னது? டிகிரி. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு இருக்கு. புரியுதுங்களா? ரைட். அப்போ ஆங்கிள் வந்து எனக்கு என்னது? 60 டிகிரி வரணும். ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இது ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. அப்போ வந்து நமக்கு ட்ரிகனாமெட்ரி ட்ரையாங்கிள் படிச்சுக்குங்க. வெக்டார் இருக்கிற சிம்பிளான நொட்டேஷன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னு பாருங்க. அப்புறம் இந்த டேபிள் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ 0, 30, 45, 60, 90னா இதனுடைய டேபிள் ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ இது தெரிஞ்சுக்கணும். sin 30னா 1/2, sin 45னா 1/√2, sin 90 அப்படின்னா 1. அடுத்த கொஸ்டின்.